ஒரு மேகத்தின் எடை சுமார் 1.1 மில்லியன் பவுண்ட்ஸ். பட் இதை எப்படி சொல்றாங்க? நம்ம வானத்துல பார்க்கும் ஒரு சாதாரண கியூமுலஸ் மேகம் சுமார் 1 கிலோமீட்டர் நீளமும் 1 கிலோமீட்டர் அகலமும் 1 கிலோமீட்டர் உயரம் வரை இருக்கும். மேகத்தோட அளவை கண்டுபிடிக்க அதோட நீளம், அகலம், உயரம் எல்லாத்தையும் பெருக்கணும். 1000 மீட்டர் இன்ட்டு 1000 மீட்டர் இன்ட்டு 1000 மீட்டர் ஈக்குவல் டு 100 கோடி கனமீட்டர். அப்படின்னா 1 பில்லியன் கியூபிக் மீட்டர். அதாவது ஒரு சாதாரண கியூமுலஸ் மேகம் மிகப்பெரிய பரப்பளவை கொண்டிருக்கும். மேகத்தோட ஒவ்வொரு கியூபிக் மீட்டர் இடத்துல சுமார் 0.5 கிராம் தண்ணீர் இருக்கும். இந்த அளவை விஞ்ஞானிகள் பல ஆய்வுகள் மற்றும் அளவீடுகள் மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ மேகத்தோட மொத்த எடையை கணக்கிடலாம். மேகத்தோட அளவு 1 பில்லியன் கனமீட்டர். ஒவ்வொரு கனமீட்டர்ல 0.5 கிராம் தண்ணி இருக்கு. அப்போ 100 கோடி கனமீட்டர் இன்ட்டு 0.5 கிராம் ஈக்குவல் டு 50 கோடி கிராம். அதாவது மேகத்துல மொத்தமா சுமார் 50 கோடி கிராம் தண்ணீர் இருக்கும். கணக்கு பார்த்தா ஒரு சாதாரண கியூமுலஸ் மேகத்தோட எடை சுமார் 5 லட்சம் கிலோ, அதாவது 1.1 மில்லியன் பவுண்ட் ஆர் 551 டன். இது சுமார் 100 யானைகள் அல்லது 5 பெரிய நீல திமிங்கலங்கள் எடைக்கு சமம். எவ்வளவு எடை கொண்ட மேகங்கள் ஏன் கீழே விழ மாட்டேங்குது? காரணம், மேகத்துல இருக்கும் தண்ணீர் ரொம்பவே சின்ன துளிகளா பரவி இருக்கும். மேகத்தோட அடர்த்தி சுற்றி இருக்கும் காற்றை விட குறைவா இருக்கிறதுனால அது வானத்துல மிதக்குது. மேகத்தை சுற்றி இருக்க காற்றே அதை தாங்கி நிற்க உதவுது. தண்ணீர் துளிகள் ஒன்னா சேர்ந்து பெரியதா மாறும் போதுதான் அவை மழையா கீழே விழுது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா புரியும். ஒரு ஸ்ப்ரே பாட்டில தண்ணீர் தெளிச்சிங்கன்னா அந்த தண்ணி உடனே பெரிய துளிகளா கீழே விழாது. முதல்ல பனிமூட்டம் மாதிரி சின்ன துளிகளா காற்றுல பரவும். மேகத்துல இருக்கும் தண்ணீர் துளிகள் இதை விட சின்னது. அதனால தான் அது உடனே கீழே விழாம வானத்துல மிதந்துகிட்டு இருக்கு.